தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலர் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில ஒரு அற்புதமான காலம் செய்வது போல என்பார்கள். ஒவ்வொரு காலமும் ஒரு நம்பிக்கையை நோக்கிதான் நம்மை நகர்த்துகின்றது. கடந்த காலங்களில் நிறைய ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் இந்த காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப சோழி பிரசனத்தின் மூலம் பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பம். கும்பராசி அன்பர்களே, அருமையான ஒரு காலகட்டம். சனி பகவானுடைய நிலையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் தன்னுடைய கருமாவுக்கேற்ற பலனை தந்தாலும் கூட அதே சனி பகவான் பக்ரமாய் இருக்கின்றார். இப்படிப்பட்ட காலகட்டம் தான். அதாவது முன்னும் பின்னும் குருவின் பார்வை இருந்தாலும் கூட உங்கள் மீது குருவின் பார்வை இல்லையே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் வாக்குறுதிகள் கொடுப்பதில் கவனமாக இருப்பதுடன் பேச்சிலும் நிதானத்தை கடைபிடியுங்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய மத்தியில பார்த்தீங்கன்னா உற்சாகத்தை உண்டாக்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார். அதே நேரத்தில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்ற ஒரு காலமாகத்தான் இது அமையும். வாழ்க்கையிலும் சொல்லி சரி, தன்னம்பிக்கையை இழந்து தவித்து விட்டீர்கள், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும். புதிய தொழில் வியாபாரம் ஆகியவை தொடர்பான தடைகள் நீங்க நல்ல பலன்களை இந்த ஆவணி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையிலேயே ஒற்றுமை உண்டாவதற்கான சூழல் இருக்கும். அதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. காரணம் செவ்வாய். அதை குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல புதன் எடுத்த காரியம் வெற்றியாகும். இந்த 6ஆம் இடம் புதன் பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் சிறப்பை தராது. ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தினுடைய புதன் எடுத்த காரியத்தில் வெற்றி தருவார். அது கலைத்துறையில, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில அற்புதமான ஒரு யோக பலனை இந்த காலகட்டத்தில் தருவார். கவலையே பட வேண்டாம். திறமை இருந்தும் அறிவு இருந்தும் ஆற்றல் இருந்தும் எடுபடாமல் போய்விட்டது. அந்த நிலை மாறும். காரணம் புதனுடைய இருக்கும் இடமோ 6. அந்த 6ஆம் இடத்துல புதன் எடுத்த காரியத்தை வெற்றி தருகிற அருமையான ஒரு சந்தர்ப்பம். அதைத்தான் நான் திரும்பவும் சொல்லி, இந்த மாதம் முழுவதுமே புதனுடைய அருளையும் அவருடைய அரவணைப்பும் பெறுகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. களத்திரக்காரகன் சுக்கிரனும் 8ஆம் இடத்துல நன்மைகளை தருவார். புதனும் சுக்கிரனும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நன்மை செய்வதற்கு இந்த 2 கிரகங்களும் போட்டி போடுகின்ற ஒரு காலமாக அமையும். அதே நேரத்தில் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலையும் அமைத்து தருவார்கள். ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் பலம் பெறுவதனால நல்ல செல்வாக்கு கூடுங்க. இதுவரை இருந்த அவப்பெயர்கள் கெட்ட பெயர்கள் எல்லாம் மாறுகின்ற ஒரு அற்புதமான காலம். அடடா, இவரை பற்றி நாம் தவறாக உணர்ந்து விட்டோமே, அடடா இவர்களை பற்றி தப்பாக நினைத்து விட்டோமே என்று பகைவரும் பணிந்து செல்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமையும். 6ஆம் இடம். 6ஆம் இடத்தினுடைய சிறப்பே அதுதாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் மனக்குழப்பங்களை காண தருவார்கள். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது ரெண்டுமே யோகாலை தருவார்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பலம் பெறுவதனால, சூரியன் 6ஆம் இடத்துல பலம் பெறுவதனால பயப்படவே வேண்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 7 சனியில 2ஆம் இடத்து சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு காலம். இது ஒண்ணுதான் நெருடலை தருகின்றது. ஆனாலும் கூட தன விரயமும் கடன் வாங்கும் சூழல்களையும் உருவாக்கினாலும் கூட கவலையே பட வேண்டாம். 4 மற்றும் 5ஆம் இடங்களில செவ்வாய். இந்த 4, 5ஆம் இடங்கள் எப்படின்னா ஒரு தொழில் வாழ்க்கை இது சம்பந்தமா உறவு சம்பந்தமான ஒரு இடமாக இருப்பதனால அந்த இடத்துல செவ்வாய் வருவதனால கொஞ்சம் முன்கோபம் வரும். உங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட, உங்கள் பக்கம் தர்மம் இருந்தாலும் கூட, நியாயத்துக்கு எல்லா இடமே நியாயம் வெற்றி பெற்று விடுவதில்லை. காலம் தாழ்ந்துதான் வெற்றி பெறுகின்றது. சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால முடிந்தவரை கோபங்களை குறைத்து கொண்டு தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்துல சிறப்பு. அது மட்டும் அல்ல, ஒரு அருமையான மாற்றம் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரகத்துடைய இருப்பில் இந்த 2 பேரு செவ்வாயை களத்திரக்காரக சுக்கிரனும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கும்பத்துக்கு தரப்போகின்றார். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4ல பாத்தீங்கன்னா செவ்வாய், 4 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற குருவுடன் இருப்பதனால நல்ல மாற்றங்க, மனமாற்றங்க. மனதுல ஒரு தளர்ச்சி, மனதுல ஒரு குழப்பம், மனதுல ஒரு பயம் இருந்தபோது அந்த நிலை மாறும். அது எப்படி மாறும் நீங்க பாருங்க. ஒரு மனிதனுக்கு மன ரீதியா பாதிப்பு வரக்கூடாது, உடல் ரீதியா பாதிப்பு வந்தா அதை தீர்த்து வைப்பதற்கு
மருந்து மாத்திரைகள் இருக்கு. ஆனா மனக்குழப்பத்திற்கு அதுதான் 4ல செவ்வாயும் 4 சுக்கிரன் உச்சம் பெற்ற குருவுடைய இருப்பதனால நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 6ல சூரியன். வேலை வாய்ப்புகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம். ஏதோ வேலை செய்யறோம், ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லையே. நமக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆனால் அதுக்கு எல்லாம் எதுவும் இல்லாதவன் கூட உயர்ந்த நிலையை நோக்கி நகர்கின்றானே என்றெல்லாம் மன வருத்தப்பட்டீர்களவா அந்த நிலை மாறும். சிலருக்கெல்லாம் பணம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திக்கலாம். எதிரிகளை வெல்லும் திறன், நேர்முக எதிரி இல்ல மறைமுக எதிரிகளையும் வெல்லுகின்ற ஒரு திறன் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லாதது இருக்கக்கூடாது கடன். அந்த கடன்களை அடைக்கின்ற வாய்ப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா 3ஆம் இட அதிபதி செவ்வாய் 5ல் முன்னேற்றத்தை தருவார். யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு உடல் நலத்துல அலட்சியம் வேண்டாம் என்பதை சொல்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல சுக்கிரன் மறைந்திருப்பதனால செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். என்ன செலவுகள் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தணும்ல. எல்லை மீறி போயிட்டாங்க, இழந்து விட்டால் எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம். இன்றைய காலகட்டத்தில் 1 ரூபாயை இழந்தாலும் இழப்பு தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடத்திரக்காரர்கள் சுக்கிரன் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருப்பதனால கவனமாக பேசுங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பேச்சு தான். என்னை பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கு சனி தான். நீங்க மற்ற சனி நினைச்செல்லாம் பயப்பட வேண்டாம். பாத சனி, அதனுடைய வாக்கு சனி. சிலரெல்லாம் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான அற்புதமான ஒரு யோகம். ஆன்மீக பயணம் போறதெல்லாம் எல்லாராலையும் முடியுமா? அதுவும் குரு போன்ற ஒரு நல்ல மனிதரோடு ஆன்மீக பயணம் செல்வதும் அது இழந்ததை ஈடு செய்வதற்கான தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான அற்புதமான ஒரு ஆன்மீக பயணமாக அமையும். இந்த பயணம் உங்க வாழ்க்கையில புதிய தெம்பையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கிரன் 9 சுக்கிரன் 4க்கும் உடையவராக 8ல் மறைந்து நீசம் பெறுகின்ற ஒரு காலமும் இந்த காலம். அதே நேரம் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை உங்களுடைய ஆன்மீக பயணம் தடுத்து விடும். பொதுவாக இந்த மாதம் முழுவதுமே தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் 3 பலத்தையும் தரக்கூடியது. உடல் ரீதியா சிலர் தளர்ந்து போனாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய இறை அருள் தெய்வ பலம் முழுமையாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் மகா கணபதி என்னை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணபதியின் மாதம் என்றே நான் கருதுவேன். இந்த மாதம் முழுவதும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில மகா கணபதிக்கு அரளிப்பூ மாலையோ அல்லது பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலையோ சாத்தி வழிபாடு செய்யுங்கள். 5 தேங்காய் கொக்கப்பட்ட ஒரு மாலையை அணிவிப்பதும் அற்புதமான யோக பலனை தரும். பொதுவாக இந்த மாதம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல முன்னேற்றத்தை. தொழிலை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும், சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும், மிதமாக இருக்கத்தான் செய்யும். நல்ல வேகம் இல்லை என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில் நல்ல வேகம் எடுத்து தொழில எதிர்பார்த்த நற்பலனை அடைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு இறைவன் அமைத்து தருவார்.